ரிஷபம் ராசி கலகலப்பான பேச்சுக்கு சொந்தக்காரவங்க. இவங்க பேச ஆரம்பித்தா மற்றவங்களால் மறுத்து கூட பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக பேசுவாங்க. அழகுனா என்ன சொல்கிறது அப்படின்னா, சும்மாவே இருந்தாலும் சரி ஒத்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கவர்ச்சிகரமாக பேசக்கூடியவங்க. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. அழகுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இவங்களை ஈஸியாக ஒரு விஷயம் சொல்லலாம், ரொம்பவே அழுத்தக்காரங்க. மனசில் 1000 விஷயங்கள் இருந்தாலும் சரி இவங்ககிட்டேருந்து ஒரு வார்த்தை வாங்க முடியாது. சாமர்த்தியமான பேச்சுக்கு சொந்தக்காரவங்க. அதே மாதிரி எல்லாமே தெரிஞ்சாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி ரொம்ப நடிக்கிறதுல வில்லங்க இவங்க. அப்போது தப்பானவங்களா, ரொம்ப கெட்டிக்காரவங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் பேசக்கூடாது. இவங்க உண்மையாக இருப்பாங்க. மற்றவங்களை பற்றி இவங்களுக்கு பெருசாக கவலை அப்படிங்கிறது கிடையாது. அதாவது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மற்றவங்களுக்கு இவங்க சுயநலவாதியாக கூட தெரியலாம். இவங்களுடைய வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. மற்றவங்க வளர்ச்சிக்கு உதவி செய்வாங்க. பட் இருந்தாலும் மெனக்கெட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்களுக்காக செய்ய மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இது நீங்கள் தப்பு அப்படி சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க முட்டாள், சரிங்களா? யார் ஒருத்தவங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்காங்களோ அவங்களால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு உபத்திரவமும் வராது. அது அதாவது ரிஷபராசி எப்போதும் பண்ண மாட்டாங்க. முடிஞ்சால் உதவி செய்வாங்க, முடியலை அப்படின்னா என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டே இருப்பாங்க. கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க. எப்போதுமே கடமையை மட்டும் கண்ணும் கருத்துமாக செஞ்சு முடிப்பாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை கொண்ட இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய 2025 ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் நாம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பல ஜோதிடர்களுக்கே சரியான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. ராகு யார், கேது யார், இவங்க கொடுக்கக்கூடிய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே பல ஜோதிடர்களுக்கே தெரியறது கிடையாது. அதாவது ராகு கேதுக்கள், நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், இதோட எல்லாரும் முடிச்சிடுறாங்க. நீங்கள் கேரளாவிலலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்களில் ராகு கேதுக்களுடைய நிலை, ராசி மாற்றத்தை வச்சு மட்டுமே ஜோதிடமே சொல்ல முடிச்சிருவாங்க, ஜாதகமே பார்த்து முடிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது, மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் ராகு அப்படிங்கிறவர் ஒரு விஷப்பாம்பு, கேது அப்படிங்கிறவர் ஒரு விஷமற்ற பாம்பு. ராகு அதாவது அதீத ஒரு தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. நமக்கு நிறைய கர்ம வினைகள், முன்னோர்களுடைய கர்ம வினை அப்படிங்கிறத கொடுப்பாரு. கேதுங்கிறவர் பற்றற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு நாள் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஞாயிறுக்கு சூரியன், திங்களுக்கு சந்திரன், செவ்வாய்க்கு செவ்வாய், புதனுக்கு புதன், வியாழனுக்கு குரு, வெள்ளிக்கு சுக்கிரன், சனிக்கு சனி அப்படின்னு சொல்லிட்டு
அதே மாதிரி ராகு கேதுக்கு கிழமை இருக்கா ஜோசியர் அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு பலர் சொல்லுவாங்க. ஆனால் இருக்குது. ஒவ்வொரு நாள்லேயுமே இந்த ராகு காலம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரத்தை ராகு எடுத்துப்பார். யமகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரத்தை கேது எடுத்துப்பார். குளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தை சனி பகவானுடைய புத்திரன் மாந்தி அப்படிங்கிறவர் எடுத்துப்பார். அது ஒரு வகையில் இந்த கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள்லேயுமே பங்கு இருக்குது. அப்போது இந்த கிரகங்களுக்கு சுய வீடு இல்லை அப்படின்னா யாரோட வீட்டில் இருக்கோ அதற்குண்டான ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறத கூடுதலாகவே கொடுப்பாங்க. இப்போது 2025 ராகு கேதுக்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கணித்து சிறப்பு தொகுப்பாக உங்களுக்கு தரப்போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த சர்ப்ப கிரகங்களால் உங்களுக்கு உண்டாகும். ரிஷபம் ராசி நேயர்களே, அதாவது ராகு கேது பெயர்ச்சி 2025 உங்களை தூக்கி அப்படியே உச்சத்தில் உட்கார வைக்க போகிற ஒரு சர்ப்ப கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது மே மாதம் 18ஆம் தேதி நடக்க போகுது. அது சொன்னாவே நம்மளால் நம்ப முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வச்சாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. 10 ரூபா மிச்சம் பிடிச்சலாம் நான் வாழவே இல்லை. அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தான் ஒரு 10 ரூபா இருக்குது. ஒரு மாதம் லீவ் போட்டோன்னா கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. பெரிய அளவில் ஒன்றும் சேர்த்து வைக்க முடியல. 10 ரூபா கடன் வாங்குற மாதிரி ஆனால் சேர்ந்து போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியலை. அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்குது. இப்போது இந்த ராகு கேது பயிற்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சனி லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார், குரு தனஸ்தானத்துக்கு வந்துடுவார். பார்த்துக்கோங்க. சனியும் காசு கொடுக்க போகிறாரு, குருவும் காசு கொடுக்க போகிறாரு. அப்போது இந்த சனி குரு 2 குருவும் பெருசாக இது பண்ணி சனி யார் அப்படின்னா உங்களுடைய ராசிபதி சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகம். அவர் மாதிரி ஒரு உங்களுக்கு லாப வீட்டில் காசு கொடுக்க போகிறாரு. அப்படிங்கும்போது கட்டுக்கடங்காத ஒரு காசு பணம் வருமானம் அப்படிங்கிறது வரப்போகுது. இதை சொன்னால் இப்போதைக்கு ரிஷபம் ராசிக்காரவங்க நம்ப மாட்டீங்க. ஏன் ஜோசியரை நீங்கள் வேறு அவன் படுற அவனுக்கு தான் தெரியும். சும்மா நீங்கள் ஜோதிடம் சொல்லி சம்பாதிக்கிறதுக்காக எங்களை ஏங்க போட்டு உயிரை எடுக்கிறீங்க, ஆசையை தூண்டி விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப துல்லியமாகவே சொல்கிறேன். ரிஷபம் ராசிக்காரர்கள் சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன எதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் இருந்து இப்போது தொழில் ஸ்தானத்துக்கு 10வது வீட்டுக்கு போக போகிறாரு. தொழில் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், இருந்தது அப்படின்னா அது ஏதோ பேருக்கு இருக்குடா, என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையாக ஒரு ஓரமாக கிடக்கு. கூலி வேலைக்கு போனால் கூட ஒரு நாளைக்கு 500-600 கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறேன் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெள்ளையும் சொல்லையுமா கடைக்கு போகிறேன், வெள்ளையும் சொல்லையுமா தான் ஆஃபீஸுக்கு போகிறேன். ஆனால் வெள்ளை சட்டையில் ஒரு 10 ரூபா கூட காசு இல்லை அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ ஊர் கௌரவத்துக்காக நானும் 4 பேர் கடையை சாத்தி போட்டால் இவன் போண்டியாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி விடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கேனே அப்படிங்கிற நிலைமை இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மாறும். ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாரு அப்படின்னா ராகு வந்துட்டு விபரீத ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் ஒரு கணக்கு கூட இருக்குது. அதாவது ராகு கொடுத்தாரு அப்படின்னா கண்ணா புண்ணான்னு கொடுப்பாரு. கீழே கடந்து காசு கிடைக்கும், லாட்ரி சீட்டில் காசு கிடைக்கும், எங்கேயாவது சூதாட போனால் காசு கிடைக்கும், திடீர்னு ரோட்டில் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு செயின் ஒன்று கீழே கடந்துதுரா அந்த மாதிரிலாம் காசு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போது அவர் தொழில் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா நீங்கள் திட்டம் போடாமல் எதையாவது ஒன்று சும்மா குருட்டாம் போட்டுக்கு பண்ணுங்களேன், அதில் அடிக்கும் பாருங்கள் ஒரு ஜாக்பேட்டு. நீங்கள் யோசித்து பண்ணக்கூடிய விஷயத்தில் கூட ஏதோ கிடச்சிருக்கும். இவ்வளோ யோசித்தோம், இவ்வளோ செஞ்சோம், இவ்வளோ திட்டம் போட்டோம், இதெல்லாம் கூட எனக்கு வருமானம் செய்யலை, சும்மா ஒன்று போட்டேன் வந்தால் மழை போனால் இதுன்னு. ஆனால் அதில் பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபா காசு வந்ததுன்னு ஒரு குருட்டு வருமானத்தை ராகு உங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்கு குருவும் சனியும் இன்னும் சாதகமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த 1.5 வருஷத்துக்குள்ளார இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்கள். அதில் மாற்றம் அப்படிங்கிறது இல்லை. சும்மா முக அலங்காரத்துக்காக நான் அப்படி சொல்லலை. ஏன் அப்படின்னா சனி பகவான், குரு, ராகு இந்த 3 கிரகமுமே இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சேர்ந்து வர்றது அப்படிங்கிறதெல்லாம்
கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி ஆகுறாரு. ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு அவர் திரும்ப வரத்துக்கு ஒரு 30 வருஷம் ஆகும். அதே மாதிரி குரு பார்த்திங்க அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்கு வருவார். ராகு 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்கு வருவார். இது மூன்றுமே கூட்டாக சேர்ந்து எல்லாமே கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வருது அப்படிங்கிறது ஒரு அதி உன்னத அற்புத யோகம் அப்படின்னே சொல்லிட்டு போயிடலாம். அது அற்புதமான ஒரு யோக பலன்கள். அப்படிப்பட்ட ராகு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னா இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் அது டாப்பில் இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இல்லை. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம். அதே மாதிரி மக்களை நேரடியாக சென்றடையக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது செய்யலாம். இப்போது ஒரு சில்லறை வியாபாரம் பண்ணுற கடை வச்சுருக்கேன். நேராக வாங்குறவங்க என்கிட்ட காசு கொடுக்குறாங்க, நானும் மீதி காசு அவங்கள்ட்ட கொடுக்குறேன், பொருளை கொடுக்குறேன். ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், கஸ்டமர்கிட்ட நான் காசு வாங்குகிறேன். ஒரு கார் ஓட்டுறேன், கஸ்டமர்கிட்ட நான் வாங்குகிறேன். இந்த மாதிரி மக்கள்கிட்ட நேரடியாக கொடுத்து வாங்கக்கூடிய வியாபாரம், சில்லறை வர்த்தகம் அப்படிங்கிறது எல்லாமே கொடி கட்டி பறக்கும். நீங்கள் கோட்டையை ஆளலாம். அந்தளவுக்கு வியாபாரத்தில் பெரியதொரு வளர்ச்சி அப்படிங்கிறத அடையலாம். அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஒரு லாரி ஓட்டுறேன், ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், இல்லை லாரி ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறேன், இல்லை 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறேன், இல்லை ஒரு மெக்கானிக்காக இருக்கேன். இந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க மிக்சி கிரைண்டர் ரிப்பேர் பண்ணலாம். ஏதோ ஒன்று இரும்பு சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கல் தொழில் செய்யக்கூடியவங்க டாப்பில் போயிடலாம். அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அதாவது கால்நடை வளர்ப்பு, இது எல்லாமே ரொம்ப டாப்பில் இருக்கும். அதி அற்புதமான ஒரு பலன்கள். மாடுலாம் வளர்த்திங்க அப்படின்னா 4 மாடு வச்சுருக்கவங்க இப்போ 40 மாடு ஆகும். ஆட்டுக்குட்டி வச்சுருக்கீங்களா, 10 ஆட்டுக்குட்டி 100 ஆட்டுக்குட்டியாக மாறும். அந்த மாதிரி விவசாயத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையலாம். கூடுமான வரைக்கும் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு இப்போலாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் ரிஷபம் ராசிக்காரர்கள் விவசாயத்திலையும் கால்நடை வளர்ப்பிலையும் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது செலுத்துனீங்க அப்படின்னா உச்சாணி கொம்பில் உங்களை இந்த விஷப்பாம்பு ராகு உட்கார வைக்கும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேது 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு அப்படிங்கிறதுனால தாய் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறதே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அம்மா கிட்ட சொத்து இருக்குது, அம்மா வீட்டில் தாத்தா சொத்து வச்சுருக்காரு, அதில் ஒரு 10 ரூபா நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கிடைக்கும். எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னாலும் கிடைக்கும். அதுதான் அதில் முக்கியமான ஒரு அம்சம். ஏன்னா கேது வந்துட்டு ஒரு பற்றற்ற ஒரு தன்மையை நமக்கு கொடுப்பாரு. இந்த தாய் வழி சொத்தெல்லாம் நமக்கு வேணாம்ப்பா, போப்பா, ஆமாம் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு வந்துட்டு அப்படி அள்ளி கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்து போயிருப்போம். நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். அப்படி பற்றற்று கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க, இந்தாப்பா என் மவளுக்கு அப்படி சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாங்க. சிலருக்கு மனைவி வழி சொத்து சேர்க்கை, தாய் வழி சொத்து சேர்க்கை, பெண்கள் மூலமாக வரக்கூடிய சொத்து சேர்க்கை, இது எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத செலுத்தணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அப்பப்போ உடனடியாக பார்க்கணும். அதில் கூடுதல் கவனம் அப்படிங்கிற செலுத்துங்க. அதே மாதிரி சிலருக்கு மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. மனைவி படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருப்பாங்க. இப்போ முயற்சிகள் அப்படிங்கிறத செஞ்சீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் நாம் கவனமாக இருந்துக்கணும். இது ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது. அதனால் தந்தையை வந்துட்டு நாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இரவு நேரத்தில் எங்கே இருட்டான பகுதியில் போகாமல் விஷப்பூச்சி கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். இதே காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் சனி, தன வீட்டில் குரு, இவங்க எல்லாருமே இருக்க போகிறாங்க. அப்படிங்கிறதுனால 10 ரூபா மிச்சப்படுத்தலாம். பேங்கில் நகை கடந்துச்சு ஒரு 5-6 லட்சத்துக்கு, எப்படி முக்க போகிறேனே தெரியலை. வருமானம் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக வரல, வரது வாய்க்கும் கைக்குமே பத்தலை. சில்லறை கடன் கொஞ்சம் இருக்குது, அது ஏதாவது அடைச்சி கிடச்சி வட்டியை கட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஓடி போயிருமா என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே சாதித்து ஒரு பெரிய பணக்காரவங்களாக இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி கௌரவத்தோடு வாழ போகிற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இனி தொடங்கி எல்லாம் நல்லதாக நடக்கும். தைரியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.